என்னைக்காவது நம்மளுக்கு கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு தோணும்ல. ஸோ, அதுக்காக வேண்டி ஒண்ணு ட்ரையலுக்கு வந்துட்டு இது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலா நாங்க வந்து இங்க வந்து பக்கத்தில மால் இருக்கும். அங்க வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கும். அங்க வந்து சிக்கன்லாம் வாங்கி சாப்பிடுவோம். கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்ல தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர் மாரி காரசாரமாலாம் இருக்காது. ஸ்வீட்டா இருக்கனால நம்மளால அதிகமாவும் சாப்பிட முடியாது. ஸோ, அந்த மாரி தான் இருக்கும்னு நெனச்சுட்டு ஒரு ட்ரையல் பீஸ்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் வந்து இது பார்க்கும்போதே தெரியுது நெறைய சீஸ் இருக்குமோட்டுக்குது. ஸோ, ஒண்ணு வந்து ரோல் டைப்ல இருந்தது. இன்னொன்னு வந்து ரைஸ் டைப்ல இருந்தது. அதுக்கு பின்னாடியே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த பேக்கோடவே ஒரு 3 மினிட்ஸ் நம்ம ஓவன்ல வச்சு எடுத்தோம்னா, ஃபுட்டு ரெடி ஆயிரும். ஆக்சுவலா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் புதுசா ஏதோ ஒரு டிஷ் வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னா, கண்டிப்பா ஸ்மெல் பண்ணுவேன். ஸ்மெல் புடிச்சிருந்தா மட்டும் தான் வாய்க்குள்ளாரயே போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, இது வந்து ரொம்ப சீஸ் நெறையா இருந்தது. எனக்கு சீஸ் சுத்தமா பிடிக்காதனால எனக்கு ஒரு மாரி கொமட்டுற மாரி ஆயிருச்சு. இது பார்த்தீங்கன்னா, பக்கா ரச சாப்பாடு மாரியே இருந்ததுங்க. எனக்கு இந்த ரோல விட இந்த ரச சாப்பாடே இது பெட்டரா இருந்தது.